உனக்கு தான் எதுவுமே புரியாதே. பெருசு எதை பத்தி சொல்லுது? டேய், நீயும் வீராவும் சேர்ந்து வாழறத பத்தி பேசுறேன்டா. அதுக்கு என்ன, சேர்ந்து வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். ம், இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்றத மட்டும் வாழ்க்கை கிடையாது. 2 பேரும் ஒண்ணா ஒரே வீட்டுல இருக்கோம். எனக்கு ஒண்ணுனா அவ வந்து நிக்கிறா, அவளுக்கு ஒண்ணுனா நான் ஓடி போய் நிக்கிறேன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணுமா? விட்டன்னா பாரு, சும்மா பழைய பஞ்சாங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வீராவும் நீயும் வாழ்ந்த வாழ்க்கை இருக்க, அந்த வாழ்க்கைய திரும்ப பார்க்கணும் போல ஆசையா இருக்குடா. ஒரு பக்கம் நீ ஒரு பெரிய தியாகி, இன்னொரு பக்கம் அவன் ஒரு பெரிய தியாகி. தியாகம் பண்றதுலதான் ஒருத்தர் போட்டி போடுறீங்களே தவிர சேர்ந்து வாழறத பத்தி யோசிக்கவே மாட்டேங்களா? என்ன பண்ண சொல்றீங்க? உங்க மருமகளை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல, அவ பிடிவாதத்தெல்லாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது. டேய், முடியும்டா, உன்னால முடியும். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னத்த ட்ரை பண்றியோ? பா, நான் ஜெயில இருந்து வரும்போது என் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்னு சொன்னவ. இன்னைக்கு நானும் அவளும் ஒரே வீட்டுல இருக்கிறோம். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறோம். நான் சாப்பிடலன்னா அவ சாப்பாடு போட்டு தரா, அவ சாப்பிடலன்னா நான் சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஒரே நாள்லாம் எதுவும் மாறாது சாமி. 7 வருஷமா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கா. அந்த கோவமெல்லாம் கரையிறதுக்கு 1 நாள் 2 நாள்லாம் பத்தாது. மாசங்கள் ஆகலாம், ஏன் வருடங்கள் கூட ஆகலாம். டேய், இங்க பாரு, வருஷ கணக்கெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. இன்னும் ஒரே மாசம் நீ அவளோட சேர்ந்தாகணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். பாத்துக்க. 1 மாசத்துலயா? அவகிட்ட உதவேன்னா வாங்குவேன். இத பாரு, அவ இப்ப ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பா. நீ அவளை டிராப் பண்ற மாதிரி போய் டிராப் பண்ணு. அவள்கிட்ட தான் வண்டி இருக்கே, சும்மா நாலேஜ் எல்லாம் பேசிக்கிட்டு. வண்டியை நான் வர வேணாம்னு சொல்லிட்டேன்டா. மக்கு பயல சொல்றது கேட்காம. சரி, வர ரொம்ப தான் திட்டுறீங்க. எவ்வளவுதான் விலாவரியா சொல்றதோ.